ரொம்ப நிதானமாக ராமன் பேசுகிறான். அவனுக்குத்தான் முடிசூட்டு விழா இல்லாமல் போகிறது. அவன் நிதானமாக இருக்கிறான். லட்சுமணன் கொதிக்கிறான். அனைத்தும் விதியின் பிழை மைந்தா, இதற்கு என்கொள் வெகுண்டதென்றான். எல்லாம் நம்ம விதி காரணமிடா, விதியின் காரணமாக இது நடந்தது என்கிறாய் அல்லவா. நான் ஒன்று செய்கிறேன், இந்த விதிக்கு நான் ஒரு விதி செய்கிறேன் என்றான். எப்பவுமே இளமை துடிப்போடு இருக்கிறவர்கள் பேசுகிற பேச்சு இது. அண்ணனை தேடி நீ போக வேண்டும், இல்லாவிட்டால் இந்த காட்டுத்தீயில் விழுந்து நான் உயிர் துறப்பேன். இப்ப பாருங்க, லட்சுமணனால ஒன்றும் பண்ண முடியவில்லை. அண்ணனை தடுத்து பார்த்தான், நான் போகிறேன் என்றான், முடியவில்லை. காவலுக்கு இருக்கிறேன் என்றான், அண்ணன் வருவான் என்றான். ஒன்று இப்ப சீதை சொல்லுகிறாள், நான் நெருப்பில் விழப்போகிறேன். இப்ப என்ன செய்யலாம்? 13 ஆண்டுகளுக்கு முதல் விதிக்கு விதியாகும் என் வித்தொழில் காண்டி என்ற லட்சுமணன் இப்ப என்ன சொல்லுகிறான்? வெஞ்சின விதியினை வெல்ல வல்லமோ என்றான். ஒரு பிரச்சனை இருப்பது நமக்கு தெரியும். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஆற்றல் நம்மிடம் இருக்கும், ஆனால் தீர்க்க முடியாது. இதுதான் விதி.